பாண்டிய ஸ்டோர்ஸ்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம ராஜி இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு பேசுறாங்க. நம்ம போய் மயிலாக்காவை பார்த்து பேசுவோமா? அவங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் வந்து பாக்கியம் இருந்துட்டு நேரா மயில்கிட்ட போயிட்டு, "இப்ப உங்க வீட்டாளுங்களே உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாரி சில ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "ஆமா, நீங்களும் அப்பாவும் எங்கேம்மா போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா, "அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இந்நேரம் உங்க வீட்டாளுங்க எங்கே இருக்கணுமோ அங்க இருப்பாங்க. அவங்களே உன்ன முறைப்படி இங்க வந்து கூட்டிட்டு ஆர்த்தி எடுத்து தான் உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்க." அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. "இனிமே வாழ்க்கைய தொலைச்சிட்டுன்னு சொல்லி இப்படி உட்காந்து அழுந்துட்டு இருக்காத. வயிறார சாப்பிடு." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "அப்படி என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் மீனா இருந்துட்டு, "அத நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. மீனாவ பார்த்த உடனே, "என்ன மீனா சொல்ற? எங்க அம்மா அப்படி எங்க போனாங்க? ஒருவேளை வீட்டுக்கு தான் வந்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "வீட்டுக்கெல்லாம் வரலக்கா. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மொத்த பேரையும் ஜெயில்ல தூக்கி வைக்க சொல்லியிருக்காங்க. உங்கள வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணதுனால உங்கள வீட்ட விட்டு தொரத்தியிருக்காங்களாம். இன்னும் நகை வாங்கிட்டு வா, பணம் வாங்கிட்டான்னு சொல்லி உன்னை தொரத்தி விட்டுட்டு தான் இவங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இப்ப மொத்த பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? ஸ்டேஷன்ல இருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "நீங்க போட்டது மட்டும் போலியான நகை மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஜெயில்ல இருக்க மாட்டாங்க. நீங்க மொத்த பேரும் தான் ஜெயில்ல இருக்கணும்." அப்படின்ற மாரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.